9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்டடீஸ்லாம் முடிப்பார். முதல்ல அதை நீங்கள் பார்த்துக்கணும். லட்சக்கணக்கில் பணத்தை கட்டிட்டு எந்த கிரகம் பலம் பெற்று இருக்குதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தொழிலை அவர் செஞ்சா பெரிய அளவில் 10ஆம் இடம் பலம் பெற்றிருந்தா மட்டும் ஓன் பிசினஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பா கூடாது. அந்த ஜாதகர்கிட்ட இந்த கிரக இணைவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசு எடுக்க முடியாது. இனிமேல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ஜெயிக்க முடியாதுன்னு எப்ப தெரியுமா உங்களுக்கு தோணும்? ஓகே, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பர்சன் ரெடியாக இருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் அதுவும் ரெடியாக இருக்கும், பண்ணிடலாமான்னா இதை விட முக்கியமான விஷயம் 7ஆம் இடத்ததிபதி பாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடாது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த வகையில் ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிட ஆச்சாரியா உருவை ரேவதி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம், வாழ்க வளமுடன். ஓகே மேம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நிறைய ஜோதிட ரீதியாக விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. போன பதிவில் வந்து திருமணத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாரோட வாழ்க்கையிலேயும் திருமணம் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு கெரியர், ஒரு ஜாப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ ஒருத்தரோட லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா இப்போ பணம் இல்லாமல் எதுவுமே முடியாது. ஸோ ஒருத்தரோட லைஃப்பில் ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அடிப்படையாக வந்து படிப்பு வந்து பேக் போனாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறாங்க, 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து எந்த மாதிரியான வேலை வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறத வந்து ஜாதகத்தை பார்த்து முதலே கணிச்சிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விலாவரியாக பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தரோட லைஃப்பில் வந்து அவங்களோட கெரியர் பாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பேசலாம் மேடம். ஸோ இதுக்கு உங்களோட விடை. அஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனிதனுடைய ஓட்டம் அப்படின்னாலே வேலை வாய்ப்பை தேடி தான் ஓடிட்டே இருக்குது. இந்த உலகமே அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். நம்மலாம் படித்து முடிச்சு வேலைக்குன்னு போகிறப்போ வேலை சார்ந்து கேட்குறது எப்படி இருக்குன்னா, நம்ம விதைக்கிறப்பவே மாமரம் வேணுமா தென்னமரம் வேணுமான்னு பார்த்து விதைச்சிடணும். அப்போ தான் விளைஞ்சு நிற்கிறப்ப அதுவாக விளையும் இல்லையா? அதை போல் குழந்தைங்களுடைய படிப்பு, நம்ம என்ன ஜாப் போகணும், அவங்களுக்கு என்ன வரும், எந்த மாதிரி தொழில் செஞ்சால் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்லையே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போட்டு அவங்களோட படிப்பை நம்ம கைட் பண்ணும் பொழுது அவங்களுக்கும் அந்த ஸ்டடீஸ் கஷ்டமாக இருக்காது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டாக்டர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவர் வேறு வேலை பார்த்துட்டு இருப்பார், இன்ஜினியரிங் முடிச்சு வேறு வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அவர் என்ன தொழில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும், எதில் அவர் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம செய்யும் பொழுது, ஏன்னா நம்முடைய விருப்பத்துக்காக செயல்படக்கூடாது இல்லையா? அவங்களுடைய விருப்பம் ஒன்று இருந்தாலும் கூட அந்த ஜாதக கட்ட அமைப்பு படி என்ன இருக்கோ அவங்க வளரும் பொழுது அவங்களுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவு பண்ணிக்கணும். அப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலை கல்வி, 2ஆம் இடங்கிறது 8வது வரைக்குமான படிப்பு தான். 4ஆம் பாவங்கிறது நம்மளுடைய ஸ்டடீஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய இடம். அந்த 8வது 10 11 12 அந்த பாவங்கள், அந்த படிப்பு எல்லாமே நம்ம 4ஆம் பாவத்தை பார்ப்போம். அப்போ 4ஆம் பாவகத்தோடு ஒருத்தருக்கு 10 தொடர்பு இருந்தால் இவர் தொழிற்கல்வி சம்மந்தப்பட்டு படிக்கலாம் அப்படின்னு நம்ம அப்பவே டிசைட் பண்ணிவிட்டு அப்பவே ITI, டிப்ளமோ கோர்ஸ், பாலிடெக்னிக் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக மெக்கானிக்கல் அந்த லைனில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறத தேர்வு பண்ணிக்கலாம். அதே 9ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது, 9ஆம் இடத்தோடு 11ஆம் இடம் தொடர்பு இருக்குது, 4ஆம் இடத்தோடு 9ஆம் இடம் தொடர்பு இருக்குது அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ்க்காக அவங்க வெளியூர் போய் படிப்பாங்க. வெளியூர் அப்படின்னா நம்ம 10வது 12வதுக்கே வெளியூர் வெளிநாடுன்னு கிடையாது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, இருந்த இடத்தை விட்டு வெளியே சென்று படிப்பது. அப்போது அவங்களுக்கு எங்கே கிடைக்குது, சீட்டு கிடைக்குதோ அந்த மாதிரி வெளியூரில் தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிப்பது, 9ஆம் இடங்கிறது காலேஜ், 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்டடீஸ்லாம் முடிப்பார். முதல்ல அதை நீங்கள் பார்த்துக்கணும். லட்சக்கணக்கில் பணத்தை கட்டிட்டு பையன் போகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. காலேஜ் போகிறக்கு முன்னாடியே இவர் எந்த படிப்பு படிக்கலாம், 9ஆம் இடத்தோடு எந்த கிரகம் சம்மந்தப்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டு 9 10 எடுத்தால் அவருடைய படிப்பும் தொழிலும் சம்மந்தப்படக்கூடிய விஷயத்தை நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போ 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட என்ன கிரகம் இருக்கோ அது நல்லா பாதிப்படையாமல் நல்லா பலமாக இருக்கா, அப்போ அவர் ஹையர் ஸ்டடீஸை சூப்பராக முடிச்சிருவார். அப்படி நம்ம பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா டபுள் டிகிரிங்கிறது 11ஆம் இடம். டபுள் டிகிரி பண்ணுறது, டாக்டரேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு 11ஆம் இடத்துல தொடர்பு. ஸோ இந்த பாவங்களை பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம பண்ணணும். இந்த 4ஆம் பாவகத்தோடு யாருக்கெல்லாம் 9ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் தொடர்பு வருது அல்லது சந்திரன் ராகு தொடர்பு வருது, இவங்கெல்லாம் கண்டிப்பாக வெளியூர் சென்று படிக்கக்கூடிய நபர்கள். சரிங்களா? அப்போ 9 4 இது படிப்பு. இது கூட 11 12 சம்மந்தப்பட்டால் வெளியூர் வெளிநாடு போய் படிப்பாங்கன்னு உறுதியாக நீங்கள் சொல்லலாம். பையன் வெளியூர் போய் படிக்கணுங்கிறாங்க, கரெக்டாக ராகு தசையும் போதா
தாராளமாக அனுப்பி வைங்க, பையன் சூப்பராக படிச்சுட்டு வருவான்னு நீங்கள் உறுதியாக சொல்லலாம். அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை அப்படி தொடர்பு வரலை, 9ஆம் பாவகத்தோட இந்த 4, 8 இல்லையா, 4ஆம் பாவங்கிறது படிப்பு சொல்லிட்டோம், 9ம் படிப்பு, இது கூட 11 சம்மந்தப்படணும், 12 சம்மந்தப்படணும். இது சம்மந்தப்படாமல் அவங்க வெளியூர் போகிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்க வெளியூர் படிக்கலாமா வேணாமாங்கிறத அழகாக தீர்மானம் செய்து கொள்ளலாம். 10ஆம் இடத்தை சம்மந்தப்படுத்தும் பொழுது என்ன தொழில் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத தீர்வு பண்ணலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஜாதகத்தில் தசாம்சம் சொல்லுவோம், D10. அந்த சக்கரத்தில் முதல்ல ஜாதகத்தை பார்த்து தொழில் செய்யறதுக்கு தகுதியுடையவரான்னு தீர்மானம் பண்ணிக்கணும். தொழில் செய்ய தகுதி உடையவர்னா தான் D10க்கு போகணும். D10ல போய் தசாம்ச சக்கரத்தில் எந்த கிரகம் பலம் பெற்று இருக்குதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தொழிலை அவர் செஞ்சால் பெரிய அளவில் சக்ஸஸ் ரேட் பண்ண முடியும். அப்போது இப்போ ஒரு நேற்று கூட ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்தோம், அவங்களுக்கு சுக்கிரன் உச்சம், சந்திரன் உச்சம், ராகும் உச்சமாக இருக்கார், விருச்சகத்தில் ராகு. அவங்க கேட்ட கேள்வியே, எனக்கு வந்து உணவகம் வைக்கணும்னு ரொம்ப விருப்பங்க, அதே போல் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் போட்டு பண்ணலாம், உணவகம் வச்சா என்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அலைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன். அதாவது தசாம்சத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் கூட அந்த கிரகம் ராசி கட்டத்துக்கு 6, 8, 12 கிரகம் உச்சம் பெற்றா அந்த தொழிலை செஞ்சால் சிக்கலை மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகு சம்மந்தப்படும் பொழுது ராகு யோகியாக இருக்கார். அப்போ அவங்க பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டு பண்ணலாமா, ஒரு பெரிய பஜார் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கோம், எந்த திங்ஸ் எடுத்தாலும் ஒரே ப்ரைஸ் போடலாமான்னு கேட்குறாங்க. அப்போ தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குரு தசை போயிட்டுருக்கு, 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தானே இயங்கிட்டு இருக்குது, அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணுங்க, சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10ஆம் அதிபதியும் அங்கே தான், 10, 4 ரெண்டுமே ஒன்றா வருது. அப்போ கண்டிப்பாக தொழில் சார்ந்து அவங்க இந்த டைமில் தான் செயல்பட முடியும். அந்த கிரகம் தசாபுத்தி நடத்துறது தான் அவங்களுடைய சிந்தனையில் உதிக்குங்கிறத நம்ம தெளிவாக டிசைட் பண்ணிக்கலாம். அதனால் படிக்கும் பொழுதே குழந்தைகள் வந்து எந்த பாவக தொடர்பு போகுது, எந்த கிரகம் சம்மந்தப்பட்டுங்கிறத தெரிஞ்சு அந்த குழந்தைகளை ஸ்டடீஸ் கொண்டு போனீங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வாழ்க்கையில் அவங்கள எந்த இடத்துலையும் சலனம் இல்லாமல் ஒரு சக்ஸஸ் ரேட்டில் கொண்டு போய் நிறுத்தணும்னா அவங்களுடைய படிக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்து அவங்கள சரியான படிப்பில் நிலைந்திருக்கிறது அவசியமான ஒன்று. ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. படிப்பு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதம் சார்ந்த படிக்கும் பொழுது நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ நம்மளோட லைஃபுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக லீட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஜாப் அப்படின்னு வரும்பொழுது இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்க்காக இது பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஜாப்ஸுமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஜாப் ரிலேட்டடாக வந்து ஜாதக ரீதியாக நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? பொதுவாக உத்தியோகம் அப்படின்னாலே நம்ம ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 6ஆம் பாவகம் எடுப்போம், அது வந்து அடிமை தொழில். அப்போ ஒருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய இடத்த 6ஆம் பாவகம் சுட்டி காமிச்சிடும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஓன் பிஸ்னஸ், நம்ம சொந்தமாக தொழில் செய்யக்கூடியது. அப்போ முதல்ல ஒருத்தர் வேலைன்னு கேட்டு வந்துட்டாலே 6ஆம் பாவகமா 10ஆம் பாவகமா இதில் எது நல்லா இருக்குது, எந்த பாவக அதிபதி பலமாக இருக்காருன்னு பார்த்துடணும். அப்போ 6ஆம் பாவகம் பலமாக இருந்தால் சார் உங்களுக்கு வேலை தான் இல்லை, கரெக்டு, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது சரிப்பட்டு வராது, நீங்கள் வேலைக்கு போய் சம்பளம் வாங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த காசு வராது அப்படின்னு சொல்லிடலாம். அதே ஒருத்தருக்கு 10ஆம் பாவகம் பலமாக இருக்குது, அப்போ சார் நீங்கள் வேலைக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுங்க, சூப்பராக நீங்கள் 6 மாதம் சம்பாதிக்கிற காசை ஒரே மாதத்தில் நீங்கள் ஓன் பிஸ்னஸில் எடுத்துடலான்னு தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர் தைரியமாக இறங்கி பண்ணலாம். அப்போது 10ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால் மட்டும் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக கூடாது. அந்த ஜாதகர்கிட்ட தொழில் செய்கிறதுக்கான தகுதியும் திறமையும் நுட்பமும் நுணுக்கமும் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய 4ஆம் இடம் முதலீடு ஸ்தானம் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் 4, 6, 8, 10 இந்த இடங்களில் சந்திரன் உட்கார்ந்துருந்தா அவங்க இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா போட்ட காசை எடுக்க முடியாது. அதே போல் ஒரு ஜாதகத்தில் சனி ராகு, குரு ராகு இந்த கிரக இணைவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசை எடுக்க முடியாது. இனிமேல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஜெயிக்க முடியாதுன்னு எப்போ தெரியுமா உங்களுக்கு தோணும்? இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் தொலைச்சி கடனை வாங்கி அதையும் போட்டு இனி கடன் கொடுக்குறக்கே ஆள் இல்லைங்கிற சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா? அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் இந்த கிரகச்சேர்க்கைக்கு. அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்லையே வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ அவங்க ஃபேமிலியில் யாருக்கு நல்லா இருக்குது? 4ஆம் பாவகம் நல்லா உச்சம் பெற்று இருக்கணும், பலமாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும், வர்க்கோத்தமாக இருக்கணும். 4ஆம் பாவகமும் 11 தொடர்பு வரணும். அப்போ பண்ணுற முதலெல்லாம் லாபமாக மாறும். 4, 2 தொடர்பு வரணும். அப்போ முதலீடெல்லாம் வருமானமாக மாறும். அந்த 4ஆம் பாவகம் 6, 8, 12 சம்மந்தப்படக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பிஸ்னஸ் பார்த்துருப்பீங்க, அம்மா பேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பிஸ்னஸ் பையன் பண்ணிட்டு இருப்பார், ஒய்ஃப் பேரில் பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது யார் பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா பிஸ்னஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பர்சன் ரெடியாக இருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் அதுவும் ரெடியாக இருக்கும், பண்ணிடலாமான்னா இதை விட முக்கியமான விஷயம் தொழிலும் ரெடி, பணமும் ரெடி,
பட் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும்னா கிளைண்ட் ரொம்ப அவசியம். அப்போ வாடிக்கையாளருடைய தகுநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வாடிக்கையாளருங்கிறது 7ஆம் இடம். அந்த ஜாதகத்தில் கிளைண்ட் சொல்லக்கூடிய 7ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். அந்த 7ஆம் பாவக அதிபதி நல்லா பலம் பெற்றிருந்தா அவங்க சூப்பராக நிறைய கிளைண்ட்டு தேடி வருவாங்க. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் எந்த சந்து புந்துக்குள்ளே நீங்கள் கடை வச்சுருந்தாலும் வாடிக்கையாளர் உங்களை தேடி வந்து வாங்குவாங்க. உங்களுக்கு விளம்பரம் வேண்டாம், போர்டு வேண்டாம், போஸ்டர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்போ 7ஆம் அதிபதி ஒன்னோடு தொடர்பு பெற்றால் வாடிக்கையாளர் நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி வருவார். அதே லக்னாதிபதி 7ல் இருந்தார்னா நீங்கள் கிளைண்ட்டை தேடி நீங்கள் ஓடிட்டே இருக்கணும். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா 4, 7, 10 இதெல்லாமே பார்க்கணும். இதை தாண்டி 10, 11 கம்பேர் பண்ணணும். 10ஆம் பாவகத்தை விட 11 நல்லா இருந்தால் நீங்கள் போடுற உழைப்புக்கு மேலே லாபத்தை சம்பாதிப்பீர்கள்னு சொல்லலாம். அதே 10ஐ விட 11 பலம் குறைந்தா உழைப்பு அதிகமாக இருக்கும், லாபம் ஓரளவாக வரும் அப்படின்னு சொல்லிடலாம். சில பாருங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அழகாக சின்ன ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அழகாக சம்பாதிச்சிடுவாங்க. சில பேர் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் இன்கம்ங்கிறது குறைவாக இருக்கும். அப்போ நம்ம வேலை செய்யறதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம், நீங்கள் இந்த ஒர்க்கை போட்டால் லாபம் நல்லா வரும், இல்லை சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தெளிவான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு தொழில் போகும் பொழுது 10ஆம் இடத்தை மட்டும் பார்க்காமல் முதலீட்டு ஸ்தானத்தை பார்க்கணும், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய வாடிக்கையாளர் ஸ்தானத்தை பார்க்கணும், அதே போல் 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மிகச்சிறப்பான நிலையில் தொழில் அமையும். அந்த சொந்த தொழில்னால பேர் புகழ் அவருக்கான சுய பெருமையை அவர் தேடுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க, ஜாபாக இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி. அவங்க ஜாதகத்துலலாம் வந்து உங்கள் சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது, பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்வீங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி மேடம்? பொதுவாக ஒருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். அப்போ 5ஆம் பாதகத்தில் ராகு கேது தொடர்போ, 5ஆம் அதிபதி நீச்சம் பெற்றோ, இல்லை அஸ்தமனமாகி பலவீனமாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் பூர்வீக சொத்தில் வாழ்ந்தாலோ இல்லை தான் பிறந்து வளர்ந்த ஊரில் இருந்தாலோ அவருக்கான பேரோ புகழோ கௌரவமோ அந்தஸ்தோ வருமானமோ எதுவுமே இருக்காது. தன்னுடைய சுயமரியாதையை இழந்து அவர் வாழக்கூடிய நிலைமை இருக்கும். அந்த வீட்டில் இருக்கும் மன நிம்மதி இருக்காது, திருப்தியே இருக்காது, ஏதோ வரோம் சாப்பிட்றோம் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைங்கிறத உறுதியாக அந்த ஜாதகருக்கு கிடைக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம். அப்போ 5ஆம் இடத்தோட ராகு கேதோ 5ஆம் இடத்தில் பலம் குறைந்த கிரகங்கள் தொடர்பு வரும்பொழுது இந்த மாதிரி நிலைமை ஏற்படும். அவர் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துருங்கன்னு சொல்லிடலாம். நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், ஒரு 3 மாதம் நீங்கள் வெளியே வந்து பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் போய்க்கிங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் பூர்வீகம் வலுவில்லை, பூர்வீகத்தில் இருப்பது அந்த ஜாதகருக்கு சிறப்பில்லைன்னு சொல்லுது. அதே போல் ஒரு ஜாதகத்தில் 9ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் 12ஆம் பாவகத்தில் சந்திரன் ராகு தொடர்பு இருக்கணும், 12ல் குரு இருக்கணும். ஏன்னா ஜீவகிரகம் இல்லையா, 12ஆம் இடத்துல குரு இருந்தால் இவர் வெளிநாடு போகுவதே உத்தமமான விஷயம். நீங்கள் உள்ளூரில், அதாவது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உள்ளூரில் வாழ முடியாமல் பிழைக்க முடியாமல் அசிங்கமும் கேவலமும் பட்டவங்க ஓடி போய் ஃபாரினில் செட்டிலான கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஜாதக அமைப்பு தான். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் உள்ளூரில் இருக்க முடியாது, இருந்தால் சிறப்பு கொடுக்காது. அப்போ இவங்க ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஊருட்டே ஓடி போயிருப்பாங்க. அவருடைய நிலை என்ன? உள்ளூரில் செட் ஆகாது. அப்போ வெளியூர் போகும் பொழுது அது அதிர்ஷ்ட வாய்ப்பாக அவங்களுக்கு மாறுகிறது. அப்போ வெளியூர் வெளிநாடு போகும்பொழுது செட்டில் லைஃப், ஃபினான்ஷியல் பற்றி பிரச்சனையே இல்லை. இந்த 11, 12 தொடர்பு வரும் பொழுது, ராகு தொடர்பு வரும் பொழுது உறவுகள் சிறப்பில்லை, ஆனால் பொருளாதாரம் சிறப்பு, நல்ல செட்டில் லைஃப், சொந்த வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துடும். அதே போல் இந்த உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இந்த பாவங்களில் ராகு அமர்ந்திருந்தாருன்னா 35 வயசுக்கு மேலே தன்னுடைய சொந்த உழைப்பால் கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவாங்க. சொந்த உழைப்பால் வண்டி வீடு வாசல் வாகனம்னு செட்டில் ஆகி பொருளாதார ரீதியான உயர்வை மட்டுமே பார்ப்பாங்க. சில தசாபுத்தி மாற்றத்தின் போது அப்பப்போ டவுன்ஸ் வரதான், ஆனால் பொருளாதார ரீதியான உயர்வு உறுதியாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ வெளியூர் வெளிநாடுன்னு சொன்னாலே ராகு தான். 9ஆம் இடம் 11ஆம் இடம் 12ஆம் இடத்துல தொடர்பு வரும் பொழுது கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம் பாதிச்சதுன்னா கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு போயிடணும். இதில் இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னத்தினுடைய அதிபதி 6, 8, 12 உட்கார்ந்துருந்தாருன்னு சொன்னால் இந்த ஜாதகர் 6 பண்ணுங்கிறது என்னது? மறைவு ஸ்தானம். அப்போ இந்த ஜாதகர் மறைந்து வாழ்வதே விதி. 8ன்னா என்னது? அசிங்கம் அவமானத்துக்காக தலைமறைவாகிறது. உள்ளூர்ல இருந்தீங்கன்னா அந்த நிலைமை வரும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளே வெளியூர் வெளிநாடு போகும் பொழுது அப்போ அவனுங்க ஏதோ நாட்டில் இருக்கிறானுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்போ நீங்களே தலைமறைவாக இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போ விதியை மதியால் வெல்வது இதுதான். அப்போ தலைமறைவாக வாழக்கூடிய சூழ்நிலையை நம்மளே உருவாக்கி கொள்ளும் பொழுது
பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம், பொருளாதார ரீதியான உயர்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இந்த சொந்த தொழில் அப்படின்னு வரும்பொழுது நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கேட்பாங்க, எல்லாருமே வந்து ஜாதகம் பார்த்து தான் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாமே இப்போல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்னு வரும்பொழுது என்ன மாதிரியான க்ரைட்டீரியாஸ் ஃபாலோ பண்ணணும்? பொதுவாக கூட்டுத்தொழில் அப்படிங்கிறப்ப கூட்டுத்தொழில்னால 7ஆம் பாவகம் தான். அப்போது இதில் குறிப்பாக உபயலக்கணத்தை எடுத்துக்கணும். உபயலக்கணத்தில் திருமணத்துலேயும் பிரச்சனை வரும், இந்த கூட்டுத்தொழிலையும் பிரச்சனை வரும். அப்போது உபயலக்னம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த கூட்டுத்தொழிலுங்கிறது 7ஆம் பாவகம் பாதகாதிபதி. அதுபோக மற்ற லக்ன நபர்களுக்கு 7ஆம் இடம் பாதிச்சிருந்தா, 7ஆம் இடத்ததிபதி பாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட்டுத்தொழில் செய்யக்கூடாது. 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பாக இவருடைய கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நபர்னால ஏமாற்றப்படுவார் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லிடலாம். அதில் கேது இருந்தால் இவர் அவரை ஏமாத்திடுவார் அந்த மாதிரி. ஸோ 7ஆம் இடத்துல ராகு கேது தொடர்போ, பாதகாதிபதி, அஸ்தமனம், நீச்சம் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய கிரகங்கள் இல்லை 7லேயே 8ஆம் தேதி உட்காந்துட்டார் அப்படின்னா அவர் தான் நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க ஜெயிச்சலாம். அஷ்டமாதிபதி ஆசையை தூண்டுவார். அப்போ 8ஆம் அதிபதி 7 உட்காந்துட்டார்னா நம்ம இன்னும் பிஸ்னஸை பெருசு பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் ஆசையை காமிச்சு தூண்டி விட்டு இவரை பெருங்கடனில் சிக்க வச்சிருவாரு. அப்போ 7ஆம் இடம் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட்டுத்தொழில் பண்ணுவது சிறப்பு கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக ஃபஸ்ட்டு பார்த்துடணும். பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஓன் பிஸ்னஸா இல்லை பார்ட்னர்ஷிப் பண்ணுறோமா? பார்ட்னர்ஷிப்னா 7ஆம் இடம் சரி இல்லையா, தலைகளாக நல்லா பண்ணக்கூடாது. ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் ஆசையை தூண்டுவாங்க. ஆனால் நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது அந்த விஷயத்தில். ஏன்னா ஒருவருடைய தொழில் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பல வருட உழைப்பு. உங்களுடைய உழைப்பையெல்லாம் போட்டு உருவாக்குறீங்க ஒரு சாம்ராஜ்யத்தை, அது கடைசி நிலையில் கைவிட்டு போனால் அது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கும் இல்லையா? அதனால ஆரம்ப நிலையிலேயே அதை தெளிவாக ஆய்வு செய்து நீங்கள் வேலை செய்யும் பொழுது சிறப்பான நிலையை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்து வேலைக்கு போவாங்க. ஒரு சிலர் வந்து வேலைக்கே போக மாட்டாங்க. இன்னொரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருப்பாங்க, பெண்கள் வந்து வேலைக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து எப்படிங்க மேடம்? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடங்கிறது கலஸ்திரத்தை குறிக்கும். அப்போது 7ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக மனைவியால் வருமானம் வரும். அதனால் அவங்க எங்கே நீங்கள் போகாதுன்னு பிடிச்சாலும் வீட்டில் உட்காந்து டியூஷன் சம்பாதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா நம்ம முதலையே பொருத்தம் பார்க்குறப்பே சொல்லிடுவோம், மனைவியால் வருமானம் உண்டு, கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களால நல்ல உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் பாவத்தோடு 2 சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்க வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி நாளோட சம்மந்தப்பட்டா உங்கள் பிஸ்னஸை மனைவி பேரில் பண்ணுங்கள், மனைவி பேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக வரும். அவங்க பேரில் முதலீடு பண்ணால் அது பன்மடங்காக பெருகும்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதியே 10ல் சம்மந்தப்பட்டா மனைவியும் நீங்களும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்க. 7னா கூட்டு தொழிலா, 10னா பிஸ்னஸா, அப்போ மனைவியும் நீங்களும் பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செஞ்சால் கண்டிப்பாக தொழில் பெரிய அளவு சக்ஸஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது நம்ம மனைவியை வெளியே போய் வேலை பார்க்குறத தாண்டி அவங்க ஜாதக அமைப்படி அவங்களால வருமானம் வரும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் அவங்க, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போனால் தான் இன்றைக்கி சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறப்ப தாராளமாக அவங்க போகலாம். அதே 7ஆம் அதிபதி போய் 8, 12 இருக்குன்னா அவங்க வேலைக்கு போனாலே பிரச்சனையாகும். அப்போ அவங்க சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போது வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது உள்நாட்டிலையும் வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டிலையும் வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிநாடு போகிறதுமே நம்ம பார்க்க முடியுது. இல்லை வேலையிலேயே இப்போது ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா ஆன்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு சம்பந்தமான வேலைகள் அப்படின்னா என்ன மாதிரியான அமைப்பு? பொதுவாக வெளிநாட்டு வேலை அப்படின்னாலே சந்திரன் ராகுடைய தொடர்பு 9ஆம் இடம் 11, 12 இந்த இடத்துல சந்திரன் ராகு தொடர்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சந்திரன் ராகுவும் 9, 11 பாவங்களும் 6ஆம் இடத்தோடு தொடர்பு வந்தால் வெளிநாட்டுக்கு அடிமை வேலை செய்யறதுக்கு போவாங்க. அந்த சில சின்ன சின்ன வேலைகள் தான், படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரியான அடிமை வேலை சாதாரணமான வேலைகள் செய்யறதுக்கு அவங்க போவாங்க. அதே 10ஆம் இடத்தோடு 9, 11 தொடர்பு இருந்தால் வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய அவங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவில் இருப்பாங்க, ஒரு நல்ல கௌரவமான பதவியில் இருப்பாங்க. அப்போது அந்த 9, 11 பாவகங்கள் 6ஓடு தொடர்பட்டால் ஒரு அடிமை வேலையும் 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு கௌரவமான பதவி வேலையும் கொடுக்குது. அதே 12ஆம் பாவகம் தொடர்பு இருந்தால் அவங்க அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்குது, அவங்க அங்கேயே போய் இருந்துருவாங்க. இதே பார்த்துட்டோம் அப்படின்னா 9ஆம் பாவகம் மட்டும் லக்னத்தோட தொடர்பு இருந்தால் இவங்க சுற்றுலாக்காக போகிறவங்களா இருப்பாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் மட்டும் போய் ட்ரிப் மாதிரி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷம் 2 வருஷம் வேலை மட்டும் செஞ்சுட்டு திருப்பி வர மாதிரி இருக்கும். ஸோ 9ஆம் பாவகம் லக்னத்தோட தொடர்பு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஆனால் 12 துறை வரும் பொழுது அங்கேயே அந்த நாட்டு சிட்டிசனாகவே மாறிடுவாங்க, அங்கேயே குடியுரிமை பெறக்கூடிய மக்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஜாப் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து இப்போ அடிமை தொழில் அப்படின்னு தான் ஜாப்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயே வந்து ப்ரைவேட் ஜாப்ஸுமே இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இருக்குது. ப்ரைவேட் ஜாப் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் மேம்? பொதுவாக அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசாங்க உத்தியோகமாகட்டும் ஒரு கௌரவமான ஹையர் போஸ்டிங்
அப்படின்னாலே சூரியன் செவ்வாய் சனி. ஏன்னா சூரியன் இருந்தால் தான் அந்த அதிகாரம் இருக்கும், கௌரவம் இருக்கும். சனிங்கிறப்ப மக்களுடைய அபிமானம் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா பொதுஜன மக்களுடைய தொடர்பு இருந்தால் தான் அரசாங்கத்தில் நம்ம நிலைச்சு நிற்கவே முடியும். அடுத்து செவ்வாய்ங்கிறது அந்த நிர்வாகத்திறமை இல்லாமல் வெறும் பேர்ப்புகள் இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருந்தால் மட்டும்தான் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயத்தில் நிலைத்து நிற்க முடியும். அப்போ சூரியன் செவ்வாய் சனியினுடைய தொடர்பு 6ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்தால் அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு சாதாரணமான உத்தியோகம், ஒரு 10 பேருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி காலங்களில் முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு கௌரவமான போஸ்டிங்னா 10ஆம் இடத்தோடு சூரியன் செவ்வாய் சனி தொடர்பு இருக்கணும். இல்லை சனி பகவானுக்கு திரிகோணத்தில் 1, 5, 9ங்கிற இடத்துல சூரியன் செவ்வாய் சனி இவங்க 3 பேரும் ஒரு ஜாதத்தில் கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதில் 10ஆம் இடமும் தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஹையர் போஸ்டிங், அவருக்கு கீழே 50 பேர் வேலை செய்வாங்க, அவரு கூட எப்பவுமே ஒரு பிஏ இருந்துகிட்டே இருப்பார், அவருக்குன்னு தனியாக ஒரு பில்டிங், தனியாக ஒரு வாகனம் இல்லையா, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த 10ஆம் பாவமும் சூரியன் செவ்வாய் சனி தொடர்பும் கொடுக்கும். ஸோ அது ஒரு ஹையர் போஸ்டிங். அரசாங்க உத்தியோகம் மட்டும் கிடையாது, அரசாங்க உத்தியோகத்தை தாண்டி அதை விட ஒரு ஹையர் போஸ்டிங் அப்படிங்கிறது கூட எடுக்கலாம். நம்ம முழுக்க அரசாங்கம் கொடுக்குற சேலரியை விட அதிகமான சேலரியாக கூட இருக்கலாம். அந்த ஒரு ஹையர் போஸ்டிங்கையும் இந்த சூரியன் செவ்வாய் சனி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இந்த கிரகத்துக்கு இந்த வேலை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இதில் இருக்கா மேடம்? சொல்லலாங்க. அதாவது முதல்ல இவர் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் பலம் பெற்றுச்சுன்னா நம்ம தசாம்ச சக்கரத்தை போய் பார்க்கணும். அதாவது D10 சக்கரம். அந்த சக்கராவில் போய் பார்க்குறப்ப எந்த கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யும் பொழுது மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். உதாரணமாக சூரியன் பலமாக இருக்கார் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறப்ப குல தொழில் செய்யலாம், ஒரு கௌரவமான பதவிகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம். அதே சந்திரன் அப்படிங்கிறப்ப உணவு சம்மந்தப்பட்ட துறை, வியாபாரம், பிஸ்னஸ் பண்ணுறது, பயணம் சம்மந்தப்பட்டது, டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, அதாவது 6ஆம் இட தொடர்பு வந்துருச்சுன்னா அதில் வேலை செய்யலாம். 10ஆம் இடம் தொடர்பு வந்தால் அவர் டிராவல்ஸ் சொந்தமாகவே வைக்கலாம். ஸோ அந்த 6ஆம் 10ஆம் மட்டும் டிசைட் பண்ணிக்கலாம், அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட துறை தேர்வு செய்யலாம். செவ்வாய் அப்படிங்கிறப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சிறப்பான நிலையில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மிகச்சிறந்த சர்ஜன் டாக்டராகவே வந்துடுவார். அதே செவ்வாய் அந்த ஜாதகத்தில் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கசாப்பு கடையில் கறி வெட்டுறவர் 2 பேர்கிட்டையுமே கத்தி தான் இருக்குது, 2 பேருமே சிகிச்சை தான் செய்கிறாங்க பாருங்கள். ஆனால் அந்த செவ்வாய் மட்டும் சிறப்பாக ஆட்சி உச்சம் பலமாக அமைஞ்சிச்சுன்னா ஒரு சிறப்பான சர்ஜன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறையில் அவங்க பயணிக்கலாம். புதன் அப்படிங்கிறப்ப ஜோதிடம், சாஸ்திரம் படிக்கிறது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு எல்லா துறைகளுமே நம்ம போகலாம். அடுத்து குருங்கிறப்ப நம்ம சைக்காட்ரி இல்லையா, சைக்காலஜி படிக்கிறது, ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்கறது, ஆசிரியர் சம்மந்தப்பட்ட துறை, இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். சுக்கிரன்கிறப்ப பியூட்டிஷியன், அழகு சம்மந்தப்பட்டு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே நம்ம சொல்லலாம். அதே போல் அடுத்து சனி பகவான் அப்படிங்கிறப்ப தொழிற்சாலைகள், ஒர்க் ஷாப்பு, பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். விவசாயம் எல்லாமே உங்களுக்கு சனியுடைய தொடர்பில் வந்துடும். ராகு கேது அப்படிங்கிறப்போ நம்ம ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே வந்துடும். பிளாஸ்டிக் பொருள்கள், அரசுக்கு தொடர்பில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்ம ராகு கேதுக்குள்ள வந்துடும். மறைமுகமாக செய்கிற எல்லா விஷயங்களுமே அதுக்குள்ளே வந்துடும். அடுத்து கேதுன்னு பார்க்கும்பொழுது ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம், அதில் குறிப்பாக அந்த கேது சிறப்பாக அமைஞ்சிட்டாரு அப்படின்னா சித்த மருத்துவம், அவங்க என்ன கொடுத்தாலும் சரியாயிடும், அந்தளவு ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும். ஸோ கேது சம்மந்தப்படும் பொழுது ஆன்மீகம், மருத்துவம், ஐடி ஃபீல்டுக்குள்ளே, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, இது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட துறைகளில் மிகச் சிறப்பான நபர்களாக வருவாங்க. இந்த ராகு கேது தொடர்பு பெறும் பொழுது மிகப்பெரிய ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாகவும் உருவாகக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்கள் கொடுக்குது. ஸோ D10ல எந்த கிரகம் பலமாக இருக்கோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட துறையை, தொழிலை தேர்வு செய்வது மிகச்சிறந்த வளர்ச்சியையும் வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நிறைய பேரோட புலம்பல் என்ன அப்படின்னா, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அது வந்து பத்தலை, செலவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான். ஸோ அவங்க வந்து செலவெல்லாம் போக மீதி ஒரு பகுதியை வந்து அவங்க வந்து சேமிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க பண்ணலாம் மேடம்? இப்போ பொதுவாக நீங்கள் வேலைக்குன்னு போயிட்டு வந்தீங்கன்னா சேலரி வாங்கினோடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க? சம்பளம் வாங்கினோடனே வர்றப்ப பெட்ரோல் அடிச்சிருவீங்க. முதல்ல அதை பண்ணாதீங்க. ஏன்னா பெட்ரோல் எவ்வளோ சீக்கிரமாக ஆவியாயிடும் இல்லையா? உங்களுடைய வருமானத்தினுடைய முதல் தொகையை பெட்ரோல் அடிச்சிங்கன்னா உங்கள் வருமானமும் அப்படி தான் ஆவியாயிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் மாடலாக மாறிடுச்சு இல்லையா? பணம் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனேயே உன்னை வீட்டு வாடகைக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அந்த பணம் வீட்டுக்கு வருவதே கிடையாது. அப்போ முதல்ல அந்த பணத்தை எட்டு வந்து வீட்டில் வைங்க. ஏன்னா அது கூட ஒரு இடத்த ஒதுக்குறப்ப தான் அது நம்ம வீட்டில் வந்து உட்காரும் இல்லையா? அப்போ பணத்தை முதல்ல எட்டு வந்து வீட்டில் ஒரு நாளாவது வச்சுட்டு அப்புறமாயிட்டு அந்த பணத்தை செலவு பண்ண ஆரம்பிங்க. அதே போல் பணத்தை நீங்கள் சேலரி பணத்தை எடுக்கிறது முதலாக சுக்கிர ஓரையில் ஏடிஎம்ல எடுக்காதீங்க. சுக்கிர ஓரை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய டைம். அந்த டைமில் எடுத்தீங்கன்னா அது நீர் கிரகமும் கூட. எப்படி பணம் செலவாகணும்னு தெரியாது. நேத்தாப்பா சம்பளம் வாங்கினேன், எப்படி போச்சுன்னே தெரியலமாங்க. அப்போது சந்திர ஓரையிலும் சுக்கிர ஓரையிலும் ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுக்காதீங்க. அந்த 1 மணி நேரத்தை தள்ளி போடுங்க.
அதே போல் சம்பளம் வாங்கின உடனே அந்த வருமானத்தினுடைய முதல் தொகை என்ன பண்ணுன்னா ஒரு இனிப்பு, சுக்கிரன் சம்மந்தப்பட்டது, ஒன்றா கல்லுப்பு வாங்கலாம் அல்லது ஒரு ஸ்வீட்டு இல்லை மல்லிகைப்பூ, கடைசிக்கு ஒரு 5 ரூபாய்க்கு சாக்லேட்டாவது வாங்க. அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பணத்தை செலவு பண்ண ஆரம்பிங்க. அப்படி செய்யும் பொழுது உங்கள் வருமானம் கரைவதை உங்களால் சேவ் பண்ண முடியும். உங்கள் இன்கம் அப்படிங்கிற விஷயத்த சேவ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே பணம் வந்தால் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க, வச்சுட்டு அப்புறமா செலவு செய்யுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்குன்னு ஒரு அறை இருக்குது, தூங்குறதுக்குன்னு ஒரு அறை இருக்குது, அது போல் பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும். நீங்கள் அந்த வீட்டில் இடமே ஒதுக்கலை அப்படின்னா அந்த பணம் எப்படி உங்கள் வீட்டுக்கு வரும்? அதனால் கண்டிப்பாக பணத்தை கொண்டு வந்து வீட்டில் வைங்க. பேங்க்கில் மட்டுமே வச்சா பணம் பேங்க்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறமா செலவு செய்யும் பொழுது அது உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஜாப்ல வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லை நல்லபடியாக ஒரு ஜாப் அமையணும், நல்லபடியாக ஒரு தொழில் அமையணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? ஓகே. பொதுவாக எனக்கு தகுதிகள் நிறையா இருக்குது, ஆனால் என்னோட கிடைச்ச வேலை என்னோட தகுதிக்கு தகுந்த வேலை கிடையாது. எனக்கு தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு புதன்கிழமை கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லைங்களா, 7 இலையை மாலையாக தொடுத்து தொடர்ந்து 11 வாரங்கள் பண்ணணும். இந்த 11ஆவது வாரத்துடைய கடைசியில் சர்க்கரை பொங்கல் வச்சு ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் அதை ஒவ்வொரு வாரம் செய்யணும், தவறாமல் செய்யணும். இடையில ஏதாவது ஒரு வாரம் தவுந்து போச்சுன்னா நீங்கள் 6 வாரம் செஞ்சது கணக்கு வராது, திருப்பியும் முதலேருந்து செய்யணும். நான் 6 வாரம் செஞ்சுட்டு இடையில ஒரு வாரம் விட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. திருப்பவும் முதலிருந்து அந்த 11 வாரத்தை விடாமல் தொடர்ச்சியாக செய்யணும். அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொரு வாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு தகுந்த இன்டர்வியூவோ ஒரு ஜாப் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இதை அனுபவபூர்வமாக நிறைய பார்த்துருக்கோம், நிறைய வாடிக்கையாளர்கள் சொல்ல விஷயம் அதுதான். அதனால் நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்கள் தகுதிக்கு தகுந்தாற் போன்ற உத்தியோகங்கிறது 100% கிடைக்கும். அல்லது உங்களால் முடியும் அப்படின்னா, ஏன்னா நம்ம எல்லாமே எளிமையாக சொல்லுங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம், உங்களால் முடியும் அப்படின்னா 9 செவ்வாழை பழங்களையும் மாலையாக தொடுக்கலாம். முடியாதவர்கள் கற்பூரவள்ளி இலையை தொடுத்தாலே, ஏன்னா இறைவனுக்கு ஒரு பச்சிலையாம் அப்படிமோ, அதனால இறைவனுக்கு கற்பூரவள்ளி இலை வைத்தால் கூட போதுமானது. இல்லை எனக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ப்ரமோஷன் வேணும், அந்த தகுநிலை எனக்கு இருக்குது, ஆனால் இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரர் வழிபாடு. ஏன்னா பேரே பாருங்க, மகுடம் யாருக்கு சூட்டுவாங்க? ஒரு தகுதியில் உயர்வடைஞ்சா தான் மகுடம் சூட்டுவாங்க. அப்போ அந்த மகுடேஸ்வரர் வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஸ்தலத்தில் மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க. அதனால நீங்கள் அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கான ப்ரமோஷன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி வர முடியாதவர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜகாளி அம்மன், ராஜ கணபதி அப்படின்னு ராஜன் தொடர்பு வருது இல்லையா, அவங்கள வழிபாடு செய்யுங்க, அர்ச்சனை செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் போய் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். அதே போல் நான் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறேன், எனக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, வெளிநாடு அப்படின்னு சொன்னாலே வாயு புத்திரன் தான் இல்லைங்களா, அவர் தான் பாலம் அமைச்சு பறந்து போவார் இல்லையா. அப்போது நம்ம வெளிநாட்டு வேலை அப்படின்னாலே ராகு தான். ஸோ ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்தணும். வடைமாலைனா உளுந்து வடை தானே சாத்துவோம், உளுந்துங்கிறதே ராகு தான். அதனால் அந்த ராகு சம்மந்தப்பட்ட உளுந்து வடையை ஆஞ்சநேயருக்கு மாலையாக சாத்தும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு போகிறக்காக விசா பாஸ்போர்ட் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, டிலே ஆகுது அப்படின்னாலும் சீக்கிரம் கிடச்சிரும். முக்கியமாக பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணுறப்ப தேய்பிறை நாட்களில் பண்ணாதீங்க. அது நிறையா மிஸ்டேக் ஆகும், எரர் காமிக்கும், திருப்பி பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் வளர்பிறை நாட்களில் அதை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷனையும் சீக்கிரமாக கொடுக்கும். தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு வடைமலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். வெளிநாடு சார்ந்த விஷயம் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ரொம்ப சிறப்பாக வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வேலை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ அதை சார்ந்த ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய பரிகாரங்களுமே சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே நம்ம நேர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது குறைகள் இருக்குது, அது கன்சல்டேஷன் மூலியமாக நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா மேடமோட கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஸோ அதற்குண்டான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மேடம். வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய நமः.